Dear students, good morning to all. இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா 6.4 கிறிஸ்டல் லேட்டிஸ் அண்ட் யூனிட் செல் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிறிஸ்டல் லேட்டிஸ் அப்படின்னா தமிழில் படிக அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். யூனிட் செல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அலகுக்கூடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சாலிட்ஸில் கிறிஸ்டல் லேட்டிஸ்னால் என்ன, யூனிட் செல்னால் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க்ஸாக இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால் இதை தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ கிறிஸ்டலைன் சாலிட் இஸ் கேரக்டரைஸ்டு பை எ டெஃபினிட் ஓரியன்டேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ரிலேட்டிவ் டு ஒன் another in a 3-dimensional pattern. ஸோ இந்த கிறிஸ்டலைன் சாலிடை எப்படி கேரக்டரைஸ் பண்ணுறான் அப்படின்னா, அந்த சாலிட்ஸில் இருக்கிற ஆட்டம்ஸ், அயான்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் இது எல்லாமே ஒரு ஒரு டெஃபினட் ஓரியன்டேஷன் அதுக்கு அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? இன்னும் 3-dimensional பேட்டர்னில் ஒரு 3-dimensional வியூவில் பார்க்கும்போது இந்த சாலிட்ஸ் இருக்குன்னா இந்த சாலிட்ஸ்குள்ளே இருக்கிற கான்ஸ்டன்ட்ஸ் இப்போ பாருங்கள், இங்கே ஒவ்வொன்றிலையும் கலரில் இருக்கிறது இதெல்லாமே அதனுடைய கான்ஸ்டன்ட்ஸ், ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? எப்போ அப்படின்னா இன்னும் 3-dimensional பேட்டர்னில் அப்படிங்கிறாங்க. The regular arrangement of this species throughout the crystal is called a crystal lattice. Okay. The regular arrangement of this species throughout the crystal is called a crystal lattice. ஸோ இப்போ நம்ம சொன்னோம் இந்த கிறிஸ்டலின் சாலிட் அப்படிங்கிறது ஒரு 3-dimensional ஸ்பேஸில் ஆட்டம்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு டெஃபினட் ஓரியன்டேஷன் இருக்குது அப்படிங்கிறோம். அந்த மாதிரி இருக்கிற 3-dimensional பேட்டர்னில் ஓகே இந்த அயன்ஸ் எல்லாமே ஒரு ரெகுலரான அரேஞ்ச்மெண்ட்லேயே கரெக்டாக போயிட்டு இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி கிறிஸ்டல் தான் கிறிஸ்டல் லேட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெரி 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 இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் இங்கிறது இது வரைக்கும். அவ்வளோதான். த ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி ஸ்பீசிஸ். எந்த ஸ்பீசிஸ்? 3-dimensional ஸ்பீசிஸ். ஓகேவா? ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் த்ரூ த கிறிஸ்டல் இஸ் கால்ட் எ கிறிஸ்டல் லேட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்ததாக a basic repeating structural unit of a crystalline solid is called a unit cell. இப்போ பாருங்கள், இது ஒரு crystalline solid. இங்கே கலர்லாம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இது ஒரு crystalline solid. ஓகேப்பா? ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே வரும். இந்த இருக்கிற சாலிடே தான் அப்படியே இங்கே ரிப்பீட் ஆகும். அப்படியே இங்கே அப்படியே ரிப்பீட், இது அப்படியே ரிப்பீட். ஓகேவா? அதாவது கண்ணு இது ஒரு க்யூப் பார்த்துருக்கீங்களா? ஓகே, எப்படி ட்ரா பண்ணணும்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு க்யூப் ஒன்று ட்ரா பண்ணுற பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாக்ஸை போடுவோம் இல்லை நம்ம. ஓகேவா? இதுதான் 3-dimensional பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பக்கத்துலேயே அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது, மேலே கீழே. ஓகேவா? எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு கண்டினியூஸ் ஆர்டர் தான் இந்த பிக்சர். ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறான் எ பேசிக் ரிப்பீட்டிங். ஸோ அப்போ அந்த கியூபிக் தான் இந்த இடத்துல ஒரு பேசிக். அப்போ த பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் எ கிறிஸ்டலைன் சாலிட் இஸ் கால்டு எ யூனிட் செல் அப்படிங்கிற. ஓகேவா? இந்த பேசிக் யூனிட்டே எகைன் என்ன ஆகுது? ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறா. ஸோ தட் இஸ் கால்ட் யூனிட் செல். இட் இஸ் ஆல்சோ எ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபஸ்ட் கிறிஸ்டல் லேட்டிஸ் ஒரு ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் திஸ் ஸ்பீசிஸ். இது எல்லாமே ஒரு ரெகுலராக அரேஞ்ச்மெண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறா. அது கிறிஸ்டல் லேட்டிஸ். யூனிட் செல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எ பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட். ஓகேவா? இந்த பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட் இஸ் கால்ட் அ யூனிட் செல் அப்படிங்கிறது. The following figure illustrates the lattice points at the unit cell. இப்போ பாருங்கள், இது ஒரு க்யூப். நம்ம இப்போ ட்ரா பண்ண அந்த ஒரு க்யூப் இதே மாதிரி எகைன் என்ன ஆகிட்டுருக்கு, நிறைய போய் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு மெயின் பேசிக் இது. ஸோ அதனால் இது என்ன சொல்கிறோன்னா யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கார்னர் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, ஸோ அந்த கார்னர்ஸ் எல்லாமே இந்த பிங்க் கலரில் நோட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்ததாக எ கிறிஸ்டல் மே பி கன்சிடர்ட் டு கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் யூனிட் செல்ஸ், ஈச் ஒன் இன் டைரக்ட் கான்டாக்ட் வித் நியரர் neighbor and all similarly oriented in space.
சொன்னது தான், crystal may be considered consist of large number of units. இதில் பாருங்கள் நிறைய நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிறது மிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற. அதே மாதிரி ஈச் ஒன் இன் டைரக்ட் கான்டாக்ட் வித் நியர் நெய்பரர். ஈச் ஒன் இன் டைரக்ட் கான்டாக்ட் வித் நியர் நெய்பர். ஒன்று எப்படி டச் ஆகிருக்கு, பக்கத்தில் அப்படியே டைரக்ட் கான்டாக்ட், ஓகேவா, டச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். The number of nearest neighbors that surrounding a particle in a crystal is called the coordination number of that particle. Underline it, coordination number of a particle. இதை நோட் பண்ணிக்கணும். இப்போது இங்கே இருக்குன்னா இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்ட்ரக்சர் வருதா, அப்போ மேலே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், கீழே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா, ஸோ இதை சுற்றி எத்தனை ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதான் சொல்கிறோம். The number of nearest neighbors that surrounding a particle in a crystal. ஒரு கிறிஸ்டல் இருக்கிற பார்ட்டிகளை சுற்றி நியரஸ்ட் நெய்பர் எத்தனை இருக்கோ தட் இஸ் கால்டு கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் த பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இதை சுற்றி எத்தனை இருக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு, a unit cell is characterized by the 3 edge lengths or lattice constant A, B and C and the angle between the edges alpha, beta and gamma. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கியூபிக் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இதில் பாருங்கள் இப்படி ஒரு லைன் போகும், ஓகேவா, இந்த மாதிரி ஒரு லைன். இது ஏ அப்படின்னு வச்சுக்கிறோம், இந்த ரைட் சைட் பி, இந்த டாப் டு பாட்டம் வரது சி அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ஏங்கிளில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எட்ஜஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஏங்கிள் ஆல்ஃபா அப்படின்னும், இந்த சி டு ஏ ஆங்கிள் பீட்டா அப்படின்னும், இந்த ஏங்கிள் ஏ டு பி ஆங்கிளை காமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செப்பரேட் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா, ஜஸ்ட் ஒரு ஆங்கிள் தான், வேறு இதில். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 181. ப்ரைமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ். ஸோ இப்போ இந்த யூனிட் செல்ஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட் இஸ் கால்ட் யூனிட் செல் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல். First one, primitive unit cell, and the second one is non-primitive unit cell. A unit cell that contains only one type of lattice point is called primitive unit cell, which is made up from the lattice points at each other. In case of non-primitive unit cell, these are additional lattice points either on a face of the unit or within the unit cell. இப்போ ப்ரிமிட்டிவ் நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிட் செல்லில் 2 டைப்ஸாக பிரிக்கிறான். தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று, நல்லா கவனிங்க. இந்த ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்லில், ஓகேவா, தட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் லேட்டிஸ் பாயிண்ட்ஸ். ஓகேவா, லேட்டிஸ் பாயிண்ட்ஸ்னு என்ன சொன்னேன், இந்த கார்னரில் இருக்கிறது எல்லாமே லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், ப்ரிமிட்டிவ் இங்கே இருக்குது அப்படின்னா ஒன் டைப் ஆஃப் லேட்டிஸ் பாயிண்ட்ஸ். எல்லா லேட்டிஸ் பாயிண்ட்ஸுமே எங்கே இருக்குது, இந்த சாலிட்ஸோட எட்ஜஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, அதே மாதிரி இன் கேஸ் ஆஃப் அ நான் ப்ரிமிட்டிவ் யூனிட் செல்ஸ் தேர் ஆர் அடிஷ்னல் லேட்டிஸ் பாயிண்ட்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கார்னர்ஸில் அந்த யூனிட் லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். அது எங்கே இருக்குது அப்படின்னா எய்தர் ஆன் எ ஃபேஸ் ஆஃப் த யூனிட் செல் ஆர் வித்தின் த யூனிட் செல். ஓகேவா, ஒன்று அதனுடைய ஃபேஸில் இருக்கும், இல்லை அப்படின்னா அதுக்குள்ளேயே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ப்ரிமிட்டிவ் இது ஒரு யூனிட் செல்லாம் பாருங்கள், கார்னர் எல்லா கார்னர்லேயும் ஒவ்வொரு லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் இங்கே பாருங்கள் சென்டரில் ஒரு லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி இருக்குது. ஓகேவா, அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். ஓகேவா, ப்ரிமிட்டிவ் அப்படின்னா தட் இஸ் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் லேட்டிஸ் பாயிண்ட். ஓகே, நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னா ஹேவ் அடிஷ்னல் லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் அதிகமாக அடிஷ்னலாக இருக்கும். அது ஒன்று ஃபேஸில் இருக்கும் ஆர் வித்தின் த லேட்டிஸ். ரைட். நெக்ஸ்ட்டு, there are 7 primitive crystal systems: cubic, tetragonal, orthorhombic, hexagonal, monoclinic, triclinic and rhombohedral that differ in the arrangement of their crystallographic axes and angles. Corresponding to the above 7, Bravis defined 14 possible crystal systems as shown in the figure. இதில் கொடுத்துருப்பாங்கன்னு கியூபிக், ராம்பஹெட்ரல், ஹெக்ஸாகோனல் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏபிசி அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி இந்த இதுதான். இந்த ஒரு கியூப் இருக்குன்னா ஏபிசி அப்படின்னு பிடிச்சிடுறாங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு சி. இந்த 3 ஈக்குவலாக இருந்ததுன்னா
அப்போ அந்த ஆங்கிளும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். 90 டிகிரியாக இருந்தால் அது கியூபிக். பட் ஏபிசி எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. பட் அந்த மூணுமே கம்பல்சரி 90 டிகிரி கிடையாது அப்படின்னா அது ராம்பாகட்ரல். அதே மாதிரி எக்ஸட்ரா இருக்கும். ஓகே, அது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு இந்த 7 டைப்ஸ் ஆஃப் ப்ரிமிட்டிவ் கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும், மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. அந்த கியூபிக், டெட்ராகோனல், ஆர்த்தோராம்பிக், ஹெக்ஸாகோனல் இது கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 82. இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் தான் எகைன் நம்மளுக்கு கொடுத்துருப்பான். கியூபிக்கோட ஸ்ட்ரக்சர் எப்படி, டெட்ராகோனல், ஹெக்ஸாகோனல், ஆர்த்தோராம்பிக், மோனோக்ளோனிக், ட்ரைகோனல், ட்ரைக்ளினிக் அப்படிங்கிறது. ஓகேவா? மற்றபடி இது இல்லை. ஸோ தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது ஃபஸ்ட் ஒன் கிறிஸ்டல் லாட்டிஸ். இந்த 3 டைமென்ஷனல் ஸ்பீசிஸில் ஒரு ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கிற ஸ்பீசிஸ். யூனிட் செல், ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட். யூனிட் செல்லோட டைப்ஸ் ப்ரைமேட்டிவ் அண்ட் நான் ப்ரைமேட்டிவ். ப்ரைமேட்டிவ் கண்டென்ஸ் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் lattice points. Non-primitive contains additional lattice points. It have only face or within the unit cell. Okay, then its types, there are totally 7 types. Okay, ஸோ அதை எதை பேஸ் பண்ணி சொல்கிறோன்னா அதனுடைய ஆங்கிள் பேஸ் பண்ணி அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட் வீடியோவில். ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.